ஹாய் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு சோளம் சாரி சோளத்துக்கு உரம் வைக்க போனேன். எவ்வா வெயிலில் போயிட்டு வந்து தலையெல்லாம் அப்படியே வெயில் வெயில் பயங்கரமாக அடிச்சுது. அதாவது வெயில் காணல் தெரிஞ்சிக்கல. ஏன்னா காற்று பயங்கரமாக அப்படியே வீசுன்னு பயங்கரமான காற்று. அதால் வெயில் தெரிஞ்சிக்கல. இந்த தொட்டி தண்ணி குடிச்சிட்டேன். தொட்டி தண்ணி குடிச்சதால் தலை அப்படி பயங்கரமாக வலிக்குது. 5 மணிக்கு ஒரு டீ குடிச்சிட்டேன். இப்போ இது 7:30 டீ. தலைவலி தாங்கலை. இன்னும் குளிக்கலை. இன்னும் நைட்டுக்கு சாப்பாடு செய்யலை. அப்படி இருக்குது. ஒரு நாள் வேலைக்கு வந்து அப்படி இருக்குது. சும்மா அதாவது வேலைக்குன்னா சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போகல. எங்கள் பெரியப்பா வீடு பயிர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பையன் இல்லை, 4 பொண்ணு. ஒரு பொண்ணு வெளியூரில் இருக்காங்க, இன்னொரு பொண்ணு உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ரெண்டு அக்காங்களும் ஹஸ்பண்ட் கிடையாது, வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்களே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனையும் வச்சுக்கிட்டு காட்டில் பண்ணையும் வச்சிட்ருக்குறாங்க. அதெல்லாம் சோளம் நட்டுட்டாங்க. 4 முன்னாடி சோளம் நட்டுட்டாங்க. இன்னொரு சோளம் 2வது உரம் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வச்ச சோளம் உரம் வச்சது இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு உரம் வச்சுட்டாங்க. ஆனால் ஓங்கலை, கொஞ்சம் நோவுப்பட்ட மாதிரி போயிடுச்சு, ரொம்ப வளரல. அதுக்கு தான் இப்போ சோளம் வைக்க போனோம். சும்மா தான் போயிட்டு வந்தேன். ஆனால் வாவேன்லாம் என் கூட வா, நான் தனியாக தான் போகிறேன், 2 பேர் சேர்ந்து ஆள் கொஞ்சம் உரம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கூப்பிட்டாங்க. அதனால் போயிட்டு வந்தேன். அது கூலி வேலைக்கெலாம் போகல. அப்புறம் வேலை இருந்தால் கூலி வேலைக்கு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் ஆளுங்களும் கூலி வேலைக்கு இருந்தால் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, யூடியூப்பில் ரீச் ஆகி அதை அப்ளை பண்ணி முடிக்கிற வழி சும்மா தான் இருக்கிறேன். வேலை கிடைச்சா போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்களா? தூக்குனா குருவி கூடு சூப்பராக இருந்ததுல. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மலை, அருமையான மலை, செம்ம. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர் மலையை விட எனக்கு அந்த எங்கள் ஊர் மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உச்சியிலேருந்து கீழே பாதி மலை வரலையுமே அந்த வழுக்காம்பறை பாறை இருக்குது பாருங்கள், அந்த பாறைக்காவே எனக்கு அந்த மலை ரொம்ப பிடிக்கும். அந்த பாறைக்காவும் இல்லாமல் எங்கள் ஊர் மலையோட அழகு தான். ஸ்டைலு சூப்பர். சூப்பர் ஸ்டார் மலை. அதுக்கு நான் சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சுருக்கிறேன். அந்த மலைக்கு பக்கத்துலேயே அந்த லாங் வீடியோவில் பாருங்கள், அந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு கல் இருக்கும். அது அப்படியே அசல் கீழேருந்து பார்த்தோம்னாவே அப்படியே நந்தி, இந்த சிவன் கோவில் நந்தி இருக்கும் பார்த்தீங்களா, நந்தியார் மாதிரியே இருப்பார் அந்த கல். ஆனால் நந்தி மாடலில் இருக்கும் அந்த கல். நான் அங்கே மலையை நாங்கள் திரும்பி பார்த்தாவே அந்த கல் தான் பார்ப்போம். இப்போ எங்கள் வீதியிலேருந்து பார்த்தாவே அந்த மலை தெரியும். அந்த மலையும் தெரியும், அந்த இதுவும் தெரியும். ஒரு நாளைக்கு எங்கள் வீதியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். மலை பக்கம்தான் எங்களுக்கு. மலை ரொம்ப பக்கம்தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு இப்படி தான் குறுக்கு இடையில காட்டு. இப்போ எங்கள் பெரியப்பா வீட்டு காட்டுக்கெலாம் போனோம் இல்லைங்களா இன்றைக்கி, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா 1/2 கிலோமீட்டர் தான் வரும். பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மலை அடிவாரம் மாதிரி. சும்மா ஒரு 4-5 காடு தாண்டினோடனே அப்படியே மலை அடிவாரம். நாங்கள் அந்த மலை அடிவாரத்துக்கெலாம் போய் கல்லாஞ்சிருக்கிறோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, அந்த மலை அடிவாரத்துக்கெலாம் போயிட்டு கல்லைக்கு போயிருக்கிறோம். காலைல 6 மணிக்கெலாம் போயிடுவோம். நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். கல்லையாஞ்சி எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம். ஆனால் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். ரொம்ப தூரம். இப்போல்லாம் நல்லா பாலம் கட்டுனது. அதுக்கு முன்னாடியும் பாலம் சரியாக இல்லாதால ரொம்ப கஷ்டம் அந்த காட்டுக்கெலாம் போகிறதுக்கு. பாலம் கட்டி பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போலாம் கொஞ்சம் சிரமம். அங்கே வடக்காடுன்னு சொல்லுவோம். அந்த அந்த பக்கம் வடக்கமாக இருக்கிறதால வடக்காடுன்னு சொல்லுவோம். மேற்குமாக இருக்கிற காடாக இருந்தாக்கா மேற்காடுன்னு சொல்லுவோம். இந்த தெற்கமாக இருக்குன்னா தெற்காட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். கிழக்கமாக இருந்தால் கிழக்காட்டுக்கு போய்க்கிறாங்கன்னு நாங்கள் இந்த கிழக்கு மேற்கல் வச்சு அந்த காடு அப்படின்னு சொல்லுவோம். கிழக்காடு, மேற்காடு, தெற்காடு, வடக்காடு அப்படி சொல்லுவோம். இந்த காடு வடக்காடு. அதை தாண்டி போகணும். ரொம்ப சிரமம். இப்போலாம் நல்லா பெஸ்ட்டான பாலம். நான் அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல, கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நல்லாயிருக்கும் பாலம். இப்போலாம் நல்லா நீட்டாக அவ்வளோ நச்சுன்னு பெருசாக கட்டி
ஆனால் என்ன ஒன்று, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில குளித்த இடம்லாம் அப்படியே போயிடுச்சு. இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுலேயும். இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் பாருங்க. ஆற்றுக்கு போகணும், கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்குது. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இவ்வளோ நாள் வந்த நாளைக்கு வந்து ஆற்றுக்கு போகலை. டீ சூடாகுது. இவ்வளோ நாளைக்கு வந்து நான் ஆற்றுக்கு போகல. இப்போ தான் தெரியும், இன்றைக்கி காட்டுக்கு போனதுக்காட்டி தான் தெரியும் ஆற்றுல தண்ணி போகுதுன்னு. எனக்கு அப்படியே சின்ன பிள்ளையில குளிச்ச ஞாபகம். நாங்கள் வந்து எத்தனை வருஷம், 2009ஓட 2008ஓ 2009ஓ அதோடு சரி, ஆற்ற பக்கமே போனதில்லை. அதுக்கு முன்னெல்லாம் ஆற்றுலே தான் போய் குளிப்போம், ஆற்றுலே தான் போய் துணி துவைப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆற்றுலே போய்ட்டு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணல், அப்புறம் இந்த குழாங்கல் சொல்லுவாங்கள்ல, குழாங்கல். அந்த குழாங்கல் வந்து நிறையா இருக்கும். குட்டி 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 கல், அஞ்சங்கல் விளையாடுறதுக்கு பொறிக்கிட்டு வருவோம். பெரிய பெரிய கல், அப்புறம் பூண்டு நசுக்கிறது கல். குழாங்கல் வந்து தனியாக, அது ஒரு கல் தனியாக வச்சுருப்போம். சூப்பராக இருக்கும். அப்போலாம் கல் நிறையா இருக்கும், மணல் நிறையா இருக்கும். ஆற்றுல வந்து மேலே பெராச்சி கல்லுலாம் இருக்குல்ல, மேலே இருக்கும், ஆறு வந்து கீழே இருக்கும். அங்கேருந்து மேலேருந்து கீழே குதிப்போம். நான்லாம் குதிச்சதில் பயம். ஏன்னா நமக்கு நீச்சல்லாம் தெரியாது. தண்ணி அந்தளவுக்கு அதிகமாகலாம் போகாது, சும்மா முட்டிக்கால் வரையும் தான் போவோம். அதுக்கே வந்து மேலேருந்து குதிக்கிறது எனக்கு ரொம்ப பயம். நானே என் தங்கச்சி இவங்களாம் குளிக்க மாட்டோம். அதுமாரி குதிச்சுலாம் குதிக்க மாட்டோம். குட்டியோண்டு நம்ம முழங்கால் உயரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஜங்குன்னு குதித்து விளையாடுவோம். ஆம்பளை பசங்க குதிப்பானுங்க, செம்மையாக குதிப்பானுங்க. பொம்பளை பிள்ளைங்களும் எங்கள் கூட கூட்டிகிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா குதிக்குங்க. ஆனால் எங்களுக்கெலாம் பயம். ஐயோ, கை கால் ஏதோ அடிபட்டுருமோ என்னமோ அப்படின்லாம் ஒரு பயம். அதுமாரி நாங்கள் குளிக்கிறதில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊர் ஆறு பார்த்தேன். எங்கள் ஊர் மலையை ரசித்து கிட்ட போய் அவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எங்கள் ஊர் மலைன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், எங்கள் ஊர் மலை என்னோடய உசுறு, என்னோடய உசுரான மலை, பிரிஞ்சு தனியாக அனாதையாக இருக்கிறேன் அப்படின்லாம் போட்டிருக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸில் போய் பார்த்தாவே தெரியும். அதுக்கு எங்கள் ஊர் மலையை பிரிஞ்சு தனியாக அனாதையாக இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து நான் போட்டிருக்கேன், வீடு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஊர் மலை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஊர் ஆறு அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருக்கும். பழைய நினைவுகள் நிறையா இருக்குது. செம்ம ஜாலியான வாழ்க்கை அப்போ. ஆனால் இப்போல்லாம் நினச்சி பார்த்தா, அச்சா, அதெல்லாம் ஒரு இஞ்சி கூட கிடையாது. அப்போ இருந்த வாழ்க்கைலாம் 90ல் இது மாதிரிலாம் இருந்த வாழ்க்கைலாம் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே மிஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு. இன்னமும் வராது. ஏன்னா அந்த நினைவுகளோடு வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம், அவ்வளோதான், வராது. ஆனால் நான்லாம் எப்பயுமே எதையுமே மறக்கவே மாட்டேன். அப்பப்போக்கு வந்துட்டு நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம வந்து சின்ன பிள்ளையில எங்கெங்கெல்லாம் போய் விளையாடினோம், என்னென்ன விளையாட்டு விளையாடினோம், ஆற்றுல எந்த இடத்துல துணி துவைச்சோம், எந்த இடத்துல குளித்தோம், எந்த இடம் ஆற்றுல நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பொங்கல் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து நிறைய ஆற்றங்கரை மேலே உருமண்ணுன்னு சொல்லி இருக்கும், செவுரு வைக்கிற மண், உருமண்ணுன்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த உருமண் வந்துட்டு இந்த பொங்கல் டைம் மார்கழி மாதம்லாம் கூடக்கூடிய மண் அள்ளிட்டு வருவோம். செவுரு நான் காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் வந்து பொக்க போடுற செவுரு கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இதோ இப்போ வந்து சிமெண்ட் வச்சு அருவி இருக்குது. இதுமாரி உடஞ்சிருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு மண்ணை பூசி, மண் காஞ்சதுக்கப்புறம் சாணியை பூசி, அதுக்கு மேலே தான் சுண்ணாம்பு அடிப்போம். அப்படிலாம் கஷ்டப்படுவோம். அது பொங்கல் டைமில் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். போய் மண் அள்ளிட்டு வருது. டீ ஆறியே போச்சு, தலைவலிக்குன்னு சூடாக குடிக்கலான்னு போட்டேன். அப்புறம் என்னால் வந்து முன்ன பேச முடியல, அவ்வளோ நேரம் படுத்தே இருந்தேன். காட்டிலேருந்து 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எங்கள் பெரியப்பா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டேன். எதுவுமே முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து போகிறோம். இவ்வளோ நாள் கழித்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் காட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கும். அந்த 15 வருஷம் கழித்து போகிறோம். அந்த போனதில் வெயிலில் செய்வோம். அந்த குமிஞ்சு நிமிர்ந்து அந்த சோளம் வைக்கிறது வந்து, சின்ன சோளமும் இருக்குது, பெரிய சோளமும் இருக்குது. பெரிய சோளத்தில் ரொம்ப குனிய முடியாது, சின்ன சோளத்தில் குனிஞ்சிட்டே போட்டு போயிடலாம். அந்த பெரிய சோளத்தில் தான் மூஞ்சி, கை, கால் எல்லாம் அரிச்சு விட்ருவோம். செம்ம அரிப்பு அப்படி இருக்கும். அதனால வந்து அதை ரொம்ப வருஷம் கழித்து அந்த வேலை செஞ்சது
ரொம்ப உடைய உடம்புலாம் ஒரு மாதிரி முடியாமல் போச்சு. இப்போவும் தலை பயங்கரமாக வலிக்குது. அதுதான் டீ போட்டேன். பேச நேரம் இல்லைன்றதால சரி இப்போ பேசிடலாம் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டே பேசிடலான்னு பார்த்தேன். அது பார்த்தா சூடாகிடுச்சு. சரி பால் இருக்குது வேணா அப்புறம் 8-9 மணிக்கே குடிச்சிக்கலாம். எனக்கு ஒரு சந்தோஷம். வடகாட்டு பக்கம் போனது, வடகாட்டில் போயிட்டு மலையை ரசித்தது, வீடியோ எடுத்தது, எங்கள் ஊர் ஆற்றை பார்த்தது எல்லாமே எங்கள் ஊர் ஆறு வந்து மணிமுத்தாறு. ஆறு பேர் மணிமுத்தாறு. மலை பேர் வந்து கல்வராயன் மலை. இது வந்து கல்வராயன் மலை. ஆமாம், கல்வராயன் மலை தான். மலை பேர் வந்து கல்வராயன் மலை. ஆறு வந்து மணிமுத்தாறு. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரசித்தேன். எனக்கு அது எப்படி சொல்கிறது, எனக்கு அது நம்ம எவ்வளோ ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாலியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், திருப்தியாக. அதை வந்து சொல்லவே முடியாது. அப்படி தான் இருக்குது. அதுதான் உளறிடுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு இன்னைக்கு லைஃப் வந்து ரொம்பவே போச்சு. நாங்கள் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு காட்டுக்கு போயும் 8 ஆயிடுச்சு. சோளம் வைக்கிறது குனியும் போது 9:15. அங்கேருந்து எந்திரிக்கும் போது 11:30. திரும்ப வந்து சாணியெல்லாம் அள்ளி கொட்டிட்டு கூட்டி எல்லாம் குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி. எனக்கு எங்கள் ஊர் மலை பார்த்தது ஹாப்பி. சரிப்பா, பாய்.